சிவானி, இன்னும் அதையே நினச்சி அழுதுட்டு இருக்கீங்களா? அழாதீங்க, அதான் ஒன்றும் ஆகலைல்ல. இனி எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ம் ஓகே சார். சரி, இனிமேல் என்னை நம்பி நீங்கள் தைரியமாக வரலாம் ஆஃபீஸ்க்கு, ஓகேவா? அவனை பற்றிலாம் நீங்கள் டென்ஷனே எடுக்கக்கூடாது. ம் சரிங்க சார். சரி, உங்கள் வீடு எங்கே இருக்குது சொல்லுங்கள். சார் இந்த பக்கத்தில் தான், இங்கேயே இறக்கி விடுங்க சார், நான் போய்க்கிறேன். இல்லை, டைம் ரொம்ப ஆயிடுச்சுல. நான் உங்கள் வீட்டுக்கு வரல, கீழே வந்து இறக்கி விட்டுட்டு போகிறேன். சரிங்க சார். அதுவும் அது பக்கத்தில் லெஃப்ட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல சார், அங்கே தான் சார். ம் ஓகேங்க. சரி சார், நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகேங்க. சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார், நீங்கள் கிளம்புங்க. ஓகே சிவானி, நீங்கள் போங்க, நான் போகிறேன். இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களா சிவானி? ஆமாம் சார். ரூமில் உங்கள் கூட வேறு யாராச்சும் இருக்காங்களா? இல்லை சார், நான் மட்டும் தனியாக தான் சார் இருக்கேன். பக்கத்தில் இருக்கிறவங்க யாராட்டும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு யாரையும் தெரியாது சார். அப்புறம் எதுவாக இருந்தாலும் என்னோட நம்பர் தெரியும்ல உங்களுக்கு, கால் பண்ணுங்கள். எனி டைம் எப்போமா இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா? ஏதாச்சும் ஹெல்ப்னா கால் பண்ணுங்கள், ஓகேவா? ம் ஓகே சார். சரி, தைரியமாக இருங்க, அதே நினச்சிட்டு இருக்காதீங்க, ஓகேவா? ஓகே சார். ஓகே, நீங்கள் கிளம்புங்க. சரிங்க சார். ஹாய்டி. ஹாய் அகிலா. ஹாய் அகிலா. என்னடி இன்னைக்கு காலையிலே வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க போல? ஆமாம், அப்புறம் என்ன செய்ய, முந்தியெல்லாம் பாஸ் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், இப்போ டெய்லி வராரு. என்ன செய்ய, வேலை செய்யாமல் இருக்க முடியுமா? ஆமாம் அகிலா, உனக்கு தெரியுமா எதுக்கு சார் இப்போ டெய்லி வராங்க இங்கே ஆஃபீஸ்க்கு? வேறு பிரான்ச்சுக்கெலாம் போக மாட்டாங்களா இப்போ? எனக்கும் தெரியலடி. ராஜா சார்ட்ட கேட்க வேண்டியதுனடி. பார்ப்போம், சார்கிட்ட கேட்கேன், சொன்னாங்கன்னா கேட்டுக்கிட வேண்டியதான். சரி, சிவானின்னு வரலையா? வரலையே இன்னும். என்ன? கேட்டேன்டி. ஹாய் அகிலா. ஹாய் விஜய். ஹாய் ஸ்வேதா. ஹாய் சிவானி. ஹாய் சிவானி. சார் வந்துட்டாங்களா? இல்லை, ஏன் கேட்குற? சார் நேற்று ஒரு ஃபைல் ரெடி பண்ண சொன்னாங்க, அது நேற்று சாயந்தரம் கொடுக்க முடியல, அதான் இப்போ கொண்டு கொடுத்துர்லான்ட்டு வந்தேன். சரி சரி, சாருன்னு வரல, வந்த பிறகு கொண்டு கொடு. ம் சரி அகிலா. Good morning, sir. எல்லாருக்கும் குட் மார்னிங். அகிலா, விஜி, ஸ்வேதா, சிவானி, எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஆஃபீஸ் டைமில் மட்டும் ஆஃபீஸ் வேலையை செஞ்சால் போதும். யாரும் ஒர்க் முடிக்கலைங்கிறனால எக்ஸ்ட்ரா உட்காந்து யாரும் ஆஃபீஸில் வேலை செய்ய வேண்டாம், புரியுதா? லஞ்ச் பிரேக்கு, டீ பிரேக் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், அதிலலாம் ஒர்க் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஆனால் மற்ற டைமில் மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும். சரிங்க சார். சரி சிவானி, நேற்று அந்த ஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் பண்ணிட்டேன் சார். சரி, அந்த ஃபைல் எடுத்துகிட்டு என் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். அகிலா, சொல்லுங்கள் சார். அப்புறம் ஆஃபீஸ் முடிஞ்சதும் எல்லாரும் கிளம்பிட்டாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லிடுமா, கன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். சரி, ஓகேம்மா. சரி, நான் போயிட்டு டீ குடிக்கும் போது வரேன், சரியா? ம் சரிடி. என்னாச்சுடி, சார் ஏன் இப்படி சொல்கிறாங்க? ராஜா சார் வர எல்லாரும் கிளம்புறாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம எல்லாரும் லேடிஸ்ல, அதனால் கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காங்களோ என்னமோ சார். சரி சரி இருக்கும். என்ன இங்கே தானே நேற்று ஃபைலை வச்சோம், காணும், எங்கே போயிருக்கோம்? என்ன வச்சோம்? இங்கே தானே வச்சோம், நல்ல ஞாபகம் இருக்க. இப்போ சார்கிட்ட போய் என்ன சொல்ல? சார் திட்டுவாங்களே, நேற்று சாயந்தரமே கேட்டாங்க, மறுபடியும் ரெடி பண்ண ரொம்ப நேரம் ஆகுமே. இங்கே தானே வச்சோம், வச்ச ஃபைல் எங்கே போயிருக்கோம்? நம்ம தான் வச்சோம், நைட்டு யாரும் இல்லை, அப்போ நம்ம இப்போ வந்திருக்கோம், அப்போ யார் வந்து எடுத்துருப்பா? சார் வேற இப்போ எடுத்துகிட்டு வர சொன்னாங்களே, என்ன செய்ய? டேய், சிவானியை ஃபோன் பண்ணி கூப்பிடு. ஏன்டா? டேய், ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னேன்டா, அதுக்கு தான். மீட்டிங் இருக்குல்ல இன்னைக்கு. சரி சரி, சிவானி ரூமுக்கு வாமா, ஃபைல் எடுத்துகிட்டு வாமா. டேய், என்னடா இன்னும் அவளை காணும்? சிவானி, என்னாச்சு, ஏன் அழுறீங்க? சிவானி, ஏமா அழுற? அண்ணா, ஃபைல் நேற்றே ரெடி பண்ணி வச்சுருந்தேண்ணா, டேபிளில் தான் வச்சுட்டு போனேன், ஆனால் இப்போ காணுண்ணா, டேபிளில் இல்லை. நல்லா தேடுனியாம்மா? டேபிளில் தான் வச்சியா? ஆமாண்ணா, நான் நேற்று டேபிளில் தான் வச்சுட்டு போனேன், நல்லா ஞாபகம் இருக்கு, இப்போ எல்லாம் தேடிட்டேண்ணா. டேய், என்னடா? இருடா ஒரு நிமிஷம். சரி சிவானி, அழாதீங்க, ஃபைல் இப்போ வந்துடும். சார்.
சாரி சிவானி, நான் தான் நேற்று அந்த பக்கம் போகும்போது உங்கள் டேபிளில் இருந்தது ஃபைலு என்னன்னு பார்த்தேன். நான் தான் எடுத்துக்கொண்டு இங்கே வச்சுருக்கிறேன். நான் மறந்துட்டேன். உங்ககிட்ட ஞாபகம் இல்லாமல் ஃபைல் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். சரிங்க சார். சரி நீங்கள் போங்க. சரிங்க சார். டேய், ராஜேஷ்க்கு ஃபோன் மட்டும் வர சொல்லு. ஏன்டா அவனை கூப்பிடுத? அவனை வர சொல்லு, உனக்கு தெரியும். ராஜேஷ், ரூம்க்கு வாங்க. சார் கூப்பிட்டீங்களா? ஃபைலுங்க. என்ன ஃபைல் சார்? என்ன ஃபைலை கேட்குறேன்னு தெரியலையா? தெரியல சார். காலையில் ஆஃபீஸ்க்கு வந்த உடனே சிவானி கேபினில் டேபிள் மேலே இருந்த ஃபைலை எடுத்து கொண்டு வச்சுருக்கீங்களே அது. சார் போங்க, போய் ஃபைல் எடுத்துகிட்டு வாங்க. இனிமேல் இந்த வேலையை பார்க்காதீங்க. சரிங்க சார். என்னடா நடக்குது? ஏன்டா சிவானி டேபிளில் உள்ள ஃபைலை இவன் எடுத்து வச்சுருக்கான்? பிறகு சொல்கிறேன்டா. சரி சரி, மீட்டிங் போமா? சரிடா போவோம். ஆமாம், டெய்லி இங்கேயே வந்துகிட்டு இருந்தா பாந்திரா கேர் போவா. மற்ற இடத்துக்குலாம் யார் போய் பாப்பா? அதுக்கு தானடா நீ இருக்க. போ, போய் டெய்லி எல்லா இடத்துலையும் போய் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வர வேண்டியதுனடா. யாருக்கு இங்கே என்ன வேலை? ஓ சிஸ்டரை பார்த்துக்கிறது தான் வேலை. டேய், ஆமாடா, அவன் இங்கே தானே இருக்கா. அப்புறம் நான் இங்கே இருந்தால் தானே பார்க்க முடியும். அங்கெல்லாம் வந்தால் பார்க்க முடியாதுலடா. நீ சரியில்லடா. சரிடா.